இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல். டிபிசி நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையின் அரசியல் நிலவரங்களை ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் நோக்கும் தி இன்சைட்ஸ் மற்றும் ஒரு பாகத்தில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள குழப்பம், பொது வேட்பாளர் பிரசாரத்தில் ஒதுங்க தயாராகி வரும் டெலோ பிளாட், தேர்தல் பிரசாரத்தினை ஆரம்பிக்காத வேட்பாளர்கள், அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுள் காணப்படும் குழப்பங்கள், சஜித்தின் ஆட்டிப்படைக்கும் மனைவி உள்ளிட்ட விடயங்களை பார்க்க உள்ளோம். முதலாவதாக, தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள அரியநேத்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதில் குழப்பமான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ள டெலோ பிளாட், EPRLF உள்ளிட்டவை 13வது திருத்த சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளன. எனினும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் அதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டு வருகிறார்கள். 13வது திருத்த சட்டத்தினை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கும் பட்சத்தில் சில சிவில் அமைப்புகள் எதிர்ப்புகளை தெரிவித்துவிட்டு சிவில் கூட்டில் இருந்து வெளியேறுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தேர்தல் விஞ்ஞாபனத்தை அரசியல் ஆய்வாளர் ஒருவர் வரைந்துள்ளார். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் வரைவினை ஏற்றுக்கொள்வதற்கு அரசியல் கட்சிகள் தயக்கம் வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அரசியல் பந்தி எழுத்து போன்று உள்ளதாக அவர்கள் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் சட்டத்துறை சார்ந்தவர்களின் உதவியை பெற்று விஞ்ஞாபனத்தை வரைவதற்கு சில முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்சைட்ஸில் அடுத்ததாக, தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனின் பொலிகண்டி முதல் பொத்துவில் வரையிலான பிரசார பணிகள் ஆரம்பமாகி உள்ளன. இந்த பிரசார செயற்பாடுகளில் விக்னேஸ்வரன், சித்தார்த்தன், அடைக்கலநாதன் ஆகியோர் பங்கேற்காத நிலைமைகள் நீடிக்கின்றன. குறிப்பாக CV விக்னேஸ்வரன் உடல் நலம் குன்றியிருப்பதால் அவரால் தேர்தல் பிரசார பணிகளில் பங்கேற்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. அதேபோன்று சித்தார்த்தன், அடைக்கலநாதன் ஆகியோர் விடுதலை புலிகளை மையப்படுத்தி பிரசார பணிகள் நடைபெறுவதால் அவர்கள் பங்கேற்காது ஒதுங்கி வருகிறார்கள். குறிப்பாக திலீபனுக்கு அஞ்சலி போன்ற விவகாரங்கள் டெலோ பிளாட்டுக்கு ஒவ்வாமையாக இருந்து வருகின்றதாக தமக்கு நெருங்கிய தரப்பினரிடம் சித்தார்த்தன், அடைக்கலநாதன் ஆகியோர் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இதே நேரம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் யாழ்ப்பாண கூட்டத்தின் போது பிரசாரத்திற்காக நிதி தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவுடன் நிதி வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் என்று சிவில் தரப்பினர் உறுதியளித்த போதும் இதுவரையில் நிதி கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் அரசியல் கட்சிகள் நிதி இல்லாது பிரசார பணிகளில் களம் இறங்குவதனால் எந்தவிதமான பலனும் இல்லை என்ற நிலைப்பாட்டை சிவில் அமைப்பினர் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார்கள். அதிலும் டெலோ மிகவும் தீவிரமாக இந்த விடயத்தினை உரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக, இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 19 பேர் இதுவரை எந்தவித பிரசார நடவடிக்கைகளையும் ஆரம்பிக்கவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒரு கூட்டத்தை கூட நடத்தவில்லை. தேர்தலின் போது வாக்கு சீட்டு அச்சிட தேர்தல்கள் ஆணைக்குழு கோடிக்கணக்கான ரூபாவை செலவிடுகின்றது. இவ்வாறானதொரு நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பிரசாரம் செய்யாமை சிக்கலான நிலையாக உள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுகிறார்கள். இந்த வேட்பாளர்களில் ஒருவர் சமீபத்தில் மரணித்துள்ளார். இதுவரை பிரசாரத்தில் ஈடுபடாத வேட்பாளர்களில் சுமார் 10 வேட்பாளர்கள் சுயேட்சையாக போட்டியிடுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக, ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுள் தொடர்ச்சியாக புயல் வீசும் நிலைமையே நீடிக்கின்றது. அந்த கட்சியுடன் அக்கரைப்பற்று பெரிய பள்ளிவாசல் மற்றும் அக்கரைப்பற்று அனைத்து பள்ளிவாசல்கள்
சம்மேளனத்தின் முன்னாள் தலைவரும் கிழக்கின் கேடயம் அமைப்பின் தற்போதைய தலைவருமான SM சபீஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடன் இணைந்து கொண்டார் என்பது முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் தற்போது பாராளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் திருகோணமலை மாவட்டத்தில் தனித்து போட்டியிட வேண்டும் என அந்த கட்சியின் திருமலை மாவட்ட முக்கியஸ்தரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான அப்துல்லா மக்ரூப் தலைமைக்கு நிபந்தனை விதித்துள்ளார். இதனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியில் இருக்கும் அந்த கட்சியின் தலைமைக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்சைட்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போவது எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவின் செயற்பாடுகள் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் சக்தியாக அவரது மனைவியார் மாறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக பல தரப்பினர் கூட்டங்களை நடத்துவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் ஊடாக பேச்சுக்களை நடத்தி காலம், இடம் உள்ளிட்ட விடயங்களை தீர்மானித்து வருகின்றனர். இன்னொரு தரப்பினர் பிரசார பணிகளுக்காக பெரிதாக நியமிக்கப்பட்ட சுஜீவ சேரசிங்க ஊடாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதனால் சஜித்திற்கு இந்த இரண்டு தரப்பினரின் நிகழ்ச்சி நிரலையும் சமாளிப்பது பெரும் தலையீடியாக மாறியுள்ளது. குறிப்பாக யாருடைய நிகழ்ச்சி நிரலை ஏற்றுக்கொள்வது என்பதில் அவருக்கு குழப்பங்கள் உள்ளன. எனினும் சுஜீவ சேரசிங்க மற்றும் ஏனைய நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் சஜித்தின் மனைவியாரூடாக நேர ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். இதனால் ரஞ்சித் மத்தும பண்டார சினமடைந்துள்ளார். அது மட்டுமின்றி சஜித்தின் பல விடயங்களை தீர்மானிப்பவராக அவரது மனைவி உள்ளார். இந்த காரணத்தினால் சஜித் ஜனாதிபதியாகினால் அவருடைய மனைவியார்தான் ஆட்சி செய்வார் என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அண்மையில் நகைச்சுவையாக கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்களோடு டிபிசியின் இன்றைய இன்சைட்ஸ் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இலங்கையின் அரசியல் களத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை அரசியல் ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் நோக்கும் நிகழ்ச்சி இது. மற்றொரு பாகத்தில் இன்னும் பல விடயங்களுடன் சந்திப்போம். வணக்கம். இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவிலுள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல்.